அந்த பொறுமை சக்தி என்ற கவசத்தை அணிந்தே இருங்க. தாங்கணும், புரிஞ்சுக்கணும். அத தாங்குறதுக்கு ஒரு சக்தி புரிஞ்சுக்கணும். பிலாங்கிங்னஸ் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் முடியுது. இந்த நானுன்றது வருதில்ல. என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க. நான் இவ்ளோ படிச்சிருக்கேன் என்ன சொல்லிட்டோம். எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இவ்ளோ நல்லா செய்றேன் என்ன போய் சொல்றாங்க. அந்த நானுன்றது நான் செய்யறது ரைட்டுன்றது சப்கான்ஷியஸ்ல இருக்கு. இருக்கு. அது காரணம் நம்ம பேரண்ட்ஸ் தான். சின்ன வயசுல என்ன செய்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பாராட்டுவோம். அதுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுது சம்ஸ்காரம்? நான் செய்யறதே ரைட். சரி. பொறுமை சக்தியினுடைய கவசத்தை நீங்க அணிந்திருந்தீங்க அப்படின்னா, யார் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீங்க சேஃபா இருப்பீங்க. உங்க கோவப்பட வைக்கணும், ட்ரிகர் பண்ணணும், உங்கள கீழ விழ வைக்கணும், என்ன வேணாலும் உங்க மூட கெடுக்கணும். என்ன ட்ரை பண்ணாலும் நீங்க என்ன ஆக மாட்டீங்க. சில பேர் சில வார்த்தைகள் சொல்லிட்டு நம்ம ரியாக்ஷன் பார்ப்பாங்க. என்ன இவங்க இவ்ளோ சொல்லியும் உங்க மூடே மாறலையான்னு பார்ப்பாங்க. அவங்க வேலையே அது. இல்லையா? அதனால பாபா வந்து ஆ ரொம்ப சாட்சியா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். சொல்வேன்ல நான். ஒரு இருக்குது ஒரு சேவை எனக்கு வந்து செய்ய சொன்னாங்க. சரி லாஸ்ட் மூமெண்ட்ல சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து யாருக்கோ சொல்லியிருக்காங்க போல. அவங்க நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க போல. என் பக்கத்துல வந்து அப்ப அவசியம் இல்லல்ல சொல்ல வேண்டியது. வந்து எனக்கு தான் சொன்னாங்க. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க செய்றீங்களா அது? அப்படிதான் நான் விட்டது நீ செய்றேன். நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்? பகவான் எனக்கு வாய்ப்பு குடுக்குறார். நமக்கு அந்த மாரிலாம் நினைக்க மாட்டேன். யார் விட்டா நான் வேணா இப்படி நினைக்கலாம். உன்னால தகுதி இல்லன்னு வந்து பாபா எனக்கு குடுத்துட்டாங்க வாய்ப்புன்னு நினைக்கலாம் இல்லையா? இல்லையா? உனக்கு தகுதி இல்லன்னு உனக்கு குடுத்த வாய்ப்பு எனக்கு குடுத்துட்டாருன்னு நினைக்கலாம். சொல்லியிருக்கலாம், நான் சொல்லல. நான் மனசுக்குள்ள நினைச்சேன். ஆமா நான் செய்றேன்னு சொல்லிட்டு, மனசுக்குள்ள நினைச்சேன். எனக்கு பாபா வாய்ப்பு குடுக்குறாரு. எக்ஸ்ட்ரா போனஸ் என் டியூட்டி எனக்கு இருக்கு. எக்ஸ்ட்ரா இது குடுத்தார். நான் அதையும் செய்றேன். ஓகேன்னு தான் சொல்லக்கூடிய பழக்கம். ஓகே செய்றோம். அதனால இது போல எல்லாம் வந்து என்ன பண்றாங்க? ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு வந்து மூட் ஆஃப் ஆயி, அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியது சரியா செய்யாம போகணும். என்னென்ன நோக்கங்கள் வந்து உலகத்துல இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, பொறுமை சக்தியினுடைய கவசத்தை நீங்க அணிந்திருங்க.